ஒரு மலை அடிவாரத்தில் அழகிய பல பண்ணை வீடுகள் இருந்தன. அவற்றின் ஒரு பண்ணையில் இருந்த ஒரு சேவலும் நாயும் சிறந்த நண்பர்களாக இருந்தன. இருவருக்குள்ளும் இனம் புரியாத பாசம் பின்னிக் கொண்டிருந்தது. அது முன் ஜென்ம சொந்தம் என இருவரும் நம்பின. நண்பனே, ஒரே மாதிரியான இந்த பண்ணை வாழ்க்கை போரடிக்கிறதே, என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை சுற்றி பார்த்தால் நம் மனதிற்கு நல்ல அனுபவமும் உற்சாகமும் கிடைக்கும். இருவரும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று மிகவும் விரும்பி பண்ணையை விட்டு வெளியேற முடிவு செய்தனர். அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை காடுகள் வழியே சென்றது. இருவரும் ஒன்றாக சுற்றி பார்க்க கிளம்பினர். அவைகள் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் மெல்ல இருட்ட ஆரம்பித்தது. இருவரும் இரவில் ரெஸ்ட் எடுத்துவிட்டு காலையில் பயணத்தை தொடரலாம் என முடிவு செய்தனர். நிலா வெளிச்சத்திலே ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து மரக்கிளையில் சேவலும் மரத்தின் பொந்தில் நாயும் தங்கின. மரக்கிளையில் நன்றாக தூங்கிய சேவல் தூக்க கலக்கத்தில் பண்ணையில் இருப்பதைப் போல உணர்ந்தது. எல்லோரையும் கூவி எழுப்பும் பழக்கம் கொண்ட சேவல் தான் காட்டில் இருப்பதை மறந்து கூவியது. அது கத்திய சப்தம் காட்டினுள் பரவியது. சற்று தூரத்தில் இருந்த நரியின் காதுகளில் சேவலின் சப்தம் விழுந்தது. மரத்தின் பொந்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த நாய் எதை மறந்தாலும் அதிகாலையில் கூவி எல்லோரையும் எழுப்பும் பழக்கத்தை நண்பன் சேவல் விடுவதில்லையே என எண்ணியது. மீண்டும் நாய் தூங்க ஆரம்பித்தது. காட்டு சேவலின் சப்தம் இது இல்லையே, கிராமத்து சேவலின் சப்தம் போல் தெரிகிறதே. பாதை தவறி காட்டினுள் வந்துவிட்டதோ? இன்று நாம் உணவை தேடி அலைய வேண்டியதில்லை என குதூகலித்தது. சப்தம் வந்த திசையை நோக்கி நடந்தது. சேவலே, இந்த காடு உங்களுக்கு புதிதல்லவா? உங்கள் சப்தம் மிகவும் இனிமையாக உள்ளது. இனிமையான உங்கள் குரலை கேட்டுத்தான் நான் உங்களை பார்க்க ஓடோடி வந்தேன். வெல்கம் டு அவர் பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட். நல்ல உறக்கத்தில் இருந்த நாய் சேவலும் நரியும் பேசிக்கொள்ளும் சப்தம் கேட்டு விழித்தது. கவனமாக இருவரின் உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தது. நரி ஏதோ ஒரு திட்டத்துடன் வந்திருப்பதையும் சேவல் அதை சமாளித்துக் கொண்டிருப்பதையும் புரிந்து கொண்டது. மேலும் அவர்கள் பேச்சை உன்னிப்பாக கவனித்தது. சேவலே, உங்களை பார்த்தவுடன் என் மனது சந்தோஷமாகிறது. நான் உங்களுடன் நட்பாக இருக்க ஆசைப்படுகிறேன். எதையும் கேட்க நல்லாதான் இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் அது நன்றாய் இருப்பதில்லை. மனதிற்கு கஷ்டமாகி விடுகிறது. நரி தன் நண்பன் சேவலை தர்ம சங்கடப்படுத்துவதை கேட்ட நாய் கோபமானது. வெளியே சென்று நரியை ஒரு வழி பண்ணினால் என்ன என நினைத்தது. இருந்தும் சேவலின் ஐடியா என்ன என தெரிந்து கொள்ள அமைதியாக காத்திருந்தது. சேவலே, கொஞ்சம் கீழே வாருங்கள். நாம் நண்பர்களாக இருப்போம். நான் உங்களுக்கு நமது காட்டை சுற்றி காட்டுகிறேன். எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க நாய் தயாரானது. நரி நண்பனே, நான் கீழே வரவேண்டியதில்லை. நீங்கள் மேலே என்னிடம் வாருங்கள். மரத்தின் அடியில் உள்ள பொந்து வழியே இங்கு வருவதற்கு வழி உள்ளது. நீங்கள் ஈஸியாக என்னிடம் வந்துவிடலாம். நம் பசி தீரப்போகிறது என்று மரப்பொந்தில் நுழைந்த நரிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. நாயை கண்டதும் மிரண்டது. உடனே நாய் நரி மீது பாய காயங்களுடன் தப்பித்தோம் பிழைத்தோம் என காட்டினுள் ஓடியது நரி. Hello, if you like it, please subscribe.